ஹலோ ஆல் டியர் நர்சஸ், ஹாப்பி நர்சஸ் டே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எல்லாம் இந்த நர்சஸ் டேயில் விஷ் பண்ணுறதுக்கு. எவ்வளோ ஒரு அழகான கோஇன்சிடென்ஸ், நர்சஸ் டே அண்ட் மதர்ஸ் டே ரெண்டுமே May 12th நடக்குது. ஸோ ரொம்ப ஆப்டான கோஇன்சிடென்ஸ். ஆல் நர்சஸ் ஆர் ஃபியூச்சர் மதர்ஸ் ஆர் அ ப்ரெசன்ட் மதர். ஸோ ஹாப்பி மதர்ஸ் டே டூ. நர்சஸ் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட எங்களுக்கு எப்படி தோணுன்னா, என்னோட ஓன் சிஸ்டர்ஸ் ஆர் டாட்டர் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் நர்சஸை வந்து நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நர்சஸ் வந்து ஹெல்த் கேரில் த்ரூஅவுட் த வேர்ல்ட் ப்ளே அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷனில் நல்ல எக்ஸல் ஆகணும், என்னோடய வாழ்த்துக்கள் அதுக்கு. ப்ரொஃபஷ்னலாக எப்படி எக்ஸல் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கில், நாலேஜ், ஆட்டிடியூட், இது எல்லா நர்சஸ்க்கும் எங்கள் A4ல் ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ கீப் டெல்லிங் தெம், ஸ்கில் நல்லா வளர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அந்த விஷயத்தை நல்லா உணர்ந்து உங்களால் ஒரு பேஷண்ட்டுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சி ஸ்கில்லை நல்லபடியாக திரும்ப திரும்ப கற்றுக்கோங்க. நல்லா கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் தன்னிச்சையாக செயல்படுங்க. நல்லா கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம செய்யும் போது அதில் ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா நம்மளுக்கே பயமாக இருக்கும். அதனால் ஸ்கில்லை நல்லா கற்றுக்கோங்க உங்கள் சீனியர்ஸ்கிட்டேருந்து. அதுலேருந்து அடுத்தது முன்னேறுங்க. நாலேஜ், என்ன நம்ம மூளைக்கு தெரியுமோ அதுதான் நம்ம கண் பார்க்கும். வாட் த பிரெயின் நோஸ் த ஐ சீஸ். ஸோ அதனால் நல்ல விஷயத்த படிங்க. எல்லாருக்கும் இப்போ ஆன்லைன் மீடியா இருக்குதுன்னு நினைக்கிறேன். புக்கில் படித்தா ரொம்ப நல்லது, இல்லை யூடியூப் இல்லை சோஷியல் மீடியாவில் கூட படிக்கலாம். டெய்லி அட்லீஸ்ட் 1/2 hour to 1 hour உங்களோட துறையில் என்ன விஷயம் இருக்கோ அதை படிங்க. நாலேஜை வளர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் வளர்க்குறது கொஞ்சம் ஈஸி, சுலபம். இருக்கிறதுலே முக்கியமானது ஆட்டிடியூட். நல்ல உண்மையை பேசுகிற தன்மை, தெரிஞ்சால் தெரியுதுன்னு சொல்கிறது, தெரியலனா எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறது, என்ன பண்ணீங்களோ அதை கரெக்டாக சொல்கிறது. இது உங்களை உங்கள் துறையில் ஒரு பேசிக் நர்ஸில் ஜாயின் பண்ணி பெரிய லெவலில் கூட்டிகிட்டு போய் விடும். எங்களோட நர்ஸ் ஒருத்தவங்க ஒரு பேசிக் நர்ஸாக ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு சென்டர் ஹெட்டாக இருக்காங்க. ஸோ இது அவங்களோட உண்மையும் டிவோஷன் டு த நர்சிங் ஃபீல்டையும் தான் குறிக்குது. ஸோ ஆட்டிடியூடை, நல்ல எண்ணத்தை எந்த காரணத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் மாற்றிக்காதீங்க. நல்ல ஆட்டிடியூட் இருந்தால் நாலேஜ் அண்ட் ஸ்கில்லை வளர்த்து தர நாங்கள் இருக்கோம். எங்ககிட்ட வந்த ஒரு சில நர்சஸ்க்கு இங்கிலீஷே பேச தெரியாமல் இருந்துச்சு. வி ஹேட் சூப்பர்ப் இங்கிலீஷ் செஷன்ஸ் வித் அ டாக்டர்ஸ் டீம். எங்கள் டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் ஒரு க்ளாசரியே எழுதி கொடுத்தாங்க. ஒரு 500 வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் தப்பில்லாமல் எழுதுறதுக்கு. அழகாக எங்கள் சிஸ்டர்ஸ் கற்றுக்கிட்டு இப்போ அவங்களோட அழகாக எழுதுறதுக்கு ஆள் கிடையாது. சில பேருக்கு கம்ப்யூட்டர்னா ஐயோ எனக்கு தெரியாது மேடம், கம்ப்யூட்டர்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாதுன்னு சொன்னவங்கலாம் இப்போ கம்ப்யூட்டர் ஒரு நாள் வேலை செய்யலை, எங்கள் சாஃப்ட்வேர் சிஸ்டம் ஒரு நாள் வந்து ஷட் டவுன் ஆகிடுச்சின்னு சொன்னால், ஐயோ என்னால் வேலையே செய்ய முடியல, கம்ப்யூட்டர் இருந்தால் தான் மேடம் எல்லாத்தையும் பிரிண்ட் எடுக்கிறதுக்கோ டேட்டா என்ட்ரி பண்ணவோ கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தே ஆர் ஆல் பிகம் டெக் சாவி. ஸோ லேர்ன் சிஸ்டம், லேர்ன் ஐடி. இது தெரியாது, இது முடியாதுன்னு நினைக்காதீங்க. கட்டாயம் வளரும் போது இந்த விஞ்ஞானம் எவ்வளோ அழகாக வளருதோ, சயின்ஸ், டெக்னாலஜி, நம்மளும் அது கூட சேர்ந்து வளர்ந்தோன்னா நீங்களும் பெரிய ஹைட்ஸ்க்கு போகலாம். We wanted all the nurses to enjoy in the place of work. உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணுன்றதுலையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா நர்சஸ்க்கும் நான் சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் குழந்தை தான் ஃபஸ்ட்டு. ஸோ குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா கட்டாயம் லீவ் எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா நர்சஸ்க்கும் நாங்கள் சொல்கிறது ஃபேமிலி ஃபர்ஸ்ட், சைல்டு ஃபர்ஸ்ட். ஸோ உங்கள் குடும்பத்தில் அப்பா, அம்மா, மாமனார், மாமியார், குழந்தைங்க, இவங்களுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லை, உங்கள் தேவைப்பட்டதுன்னா அவங்களுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட வேலையை செய்யணும். அவங்களுக்கு செஞ்சுட்டு வேலைக்கு வரும்போது உங்களோட முழுமையான கவனத்தையும் செயல்திறனையும் அதில் கொடுங்க. ஒரு 8 மணி நேரம் நம்ம டியூட்டி பார்க்க போகிறோம். அந்த 8 மணி நேரத்தில் உங்கள் மனசெல்லாம் வேலையிலேருந்து அந்த பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சி வேலை செஞ்சிங்கன்னா கட்டாயம் உங்கள் வேலையும் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. வீட்டுக்கு போகும்போது உங்கள் குடும்பத்தையும் நல்லபடியாக பார்த்துக்க முடியும். எங்களுக்கு வந்து எங்கள் ஹெச்ஆர் உதவியோட ஃபேமிலி எப்படி வெல்ஃபேர் கொண்டு வரது, உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் எப்படி வாழ்க்கையில் முன்னேறது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எப்படி சண்டை போட்டுக்காமல் இருக்கிறது, குழந்தைய நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக எப்படி ஆக்குறது, இந்த மாதிரி செஷன்ஸையும் இன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சிருக்கோம். நிறைய இன்க்ளூட் ஏற்கனவே பண்ணியும் இருக்கோம். எங்கள் நர்சஸ் சில பேரோட குழந்தைங்க வந்து பெரிய டாக்டர் ஆகிருக்காங்க. ஸோ நீங்களும் நல்லா படிங்க, நாலேஜ் வளர்த்துக்கோங்க. அது உங்களை மட்டும் இல்லை, உங்கள் பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹாப்பி நர்சஸ் டே டு ஒன் அண்ட் ஆல். என்ஜாய் நர்சிங்.